நடுவீதியில் பொதுமகனை தாக்கிய முன்னாள் அமைச்சர், தாக்கிய மாநகர சபை உறுப்பினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் செய்த செயல். இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் எங்களை பார்க்க வந்ததில்லை. அனுரவை கண்டு நெகிழ்ச்சியடைந்த தாய். தென்னிலங்கையில் அடுத்த நிகழ்ச்சி சம்பவம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கொலை செய்ய முயற்சி. மல்லாகம் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு. வெளியானது புதிய அறிவிப்பு. ஜனவரியில் சுற்றுலா அலை. 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் நாட்டுக்கு வருகை. நிலை நிற்கும் தேசிய வருமானம். வாகன இறக்குமதியில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். ஒதுக்கப்படுகின்றது பாரிய தொகை. அரச தரப்பிலிருந்து கசிந்த தகவல். யுத்த காலத்தில் மூடப்பட்ட வீதிகள் திறந்து வைக்க நடவடிக்கை. மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட முதல் படி. நடுவானில் கழன்று விழுந்த விமான சக்கரம். உள்ளிருந்தபடி அலறிய மக்கள். பயணிகள் விமானத்தில் திக் திக் நிமிடங்கள். விழுந்து நொறுங்கிய விமானம். அரசியல்வாதி உள்ளிட்ட 15 பேர் பலி. நேற்றைய இந்திய விமான விபத்தை அடுத்து அடுத்த பெரும் சோகம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கம்பளை தொரகல பீகோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிகிராம விகாரையில் நடைபெற்ற டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த மதத்தலங்களை புனரமைப்பதற்கான கட்டி எழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக தைப்பொங்கல் நிகழ்வுக்காக வடக்குக்கு சென்று ஆற்றிய உரை பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் மலேக மக்களுக்காக பேசிய உரை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் பங்கேற்ற பெண்ணொருவர் எந்தவொரு ஜனாதிபதியும் எங்களை பார்க்க வந்ததில்லை என்று அவரை கையெடுத்து கும்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேரா தலைமையில் நேற்று பிற்பகல் களுத்துறை நகரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டத்தின் போது நபர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் களுத்துறை மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை மாநகர சபை உறுப்பினரே களுத்துறை தெற்கு தலைமையக போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் போராட்ட இடத்துக்கு அருகில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி சோறுண்ணும் மாடுகள் இன்னும் இருக்கின்றனவா என்று கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த குறித்த மாநகர சபை உறுப்பினர் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. வாதுவு பொதுப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தாக்குதலின் பின்னர் அவர் களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்தார். இதேவேளை குறித்த நபர் தமது அமைதியான போராட்டத்துக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து அந்த மாநகர சபை உறுப்பினரும் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் தாக்குதலுக்கு உள்ளானவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் போலீஸ் படையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் கேட்டபோது இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள போதிலும் தான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவில்லை என்று தெரிவித்தார். களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் 24ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்தார். இந்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் உறுப்பினர்களான வரதராஜா தனகோபி, சிவரூபன், லஹீந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த முறைப்பாட்டை அடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தவணையிடப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு 2,23,645 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி மாத்திரம் 10,483 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஜனவரி 1 முதல் 25 வரை இந்தியாவில் இருந்து 41,603 பேரும், பிரிட்டனில் இருந்து 23,329 பேரும், ரஷ்யாவில் இருந்து 22,876 பேரும் இலங்கைக்கு சுற்றுலாவுக்காக வருகை தந்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சுற்றுலாத்துறை பெரும் பங்களிப்பு வழங்கி வருகிறது. கடந்த வருடம் 23,62,521 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்காக 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு இலங்கை வாகன இறக்குமதிக்காக 200 மில்லியன் ரூபாய் அமெரிக்க டாலர்களை செலவிட்டதாக அவர் கூறியுள்ளார். 5 ஆண்டுக்கு பின்னர் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு அதிக அளவு வாகன இறக்குமதிகள் ஏற்பட்டதால் இந்த ஆண்டு வாகன இறக்குமதி குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் 2026 மற்றும் 2027 நிதியாண்டுகளில் வாகன இறக்குமதிக்காக கணிசமான தொகை செலவிடப்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் நீண்ட காலமாக மூடப்பட்டு மக்கள் பாவனையின்றி காணப்பட்ட வீதி மன்னார் நகரசபையால் செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. 1983 முதல் 1984 ஆண்டு காலப்பகுதி வரை மக்கள் பயன்பாட்டில் இருந்த குறித்த வீதி நீண்ட காலம் மக்கள் பயன்பாடின்றி மூடப்பட்டுள்ளது. குறித்த வீதி மூடப்பட்ட காலப்பகுதியில் ராணுவ சோதனை சாவடி மற்றும் பாஸ் வழங்கும் அலுவலகங்கள் அந்த பகுதியில் செயற்பட்டு வந்தன. அதன் பின்னர் நீதிமன்ற கட்டுக்காவல் பொருட்கள் சேமிக்கப்பட்டு வந்தன. பயன்படுத்த முடியாமல் காணப்பட்ட இந்த வீதி மற்றும் அதை சூழ உள்ள பகுதிகள் தற்போது நகரசபையால் சுத்தம் செய்யப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வானூர்தி ஒன்று லாஸ் வேகாஸில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் சக்கரம் ஒன்று கலன்று விழுந்து அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் காணொலியில் பதிவாகியுள்ளன. திங்கட்கிழமை இரவு 9:10 மணியளவில் லாஸ் வேகாஸின் ஹரிரிச் சர்வதேச வானொலி நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர்பஸ் A350 1000 ரக விமானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. விமானம் வானில் ஏறிக்கொண்டிருந்த போது அதன் தரையிறங்கும் தொகுதியிலிருந்து ஒரு சக்கரம் தனியாக கலன்று கீழே விழுவது காணொலியில் தெரிந்தது. சக்கரம் கலன்று விழுந்த போதிலும் வானூர்தி அட்லாண்டிக் கடலை கடந்து திட்டமிட்ட நேரத்துக்கு 27 நிமிடங்களுக்கு முன்னதாக லண்டனில் பாதுகாப்புடன் தரையிறங்கியது. ஓடு பாதையில் விழுந்த சக்கரம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் வானூர்தி நிலையத்துக்கோ அல்லது பயணிகளுக்கோ எவ்வித காயங்களோ சேதங்களோ ஏற்படவில்லை என வானூர்தி நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். சக்கரம் கலன்று விழுந்தமைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பாதுகாப்பு எமது முதன்மை நோக்கம் என தெரிவித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இது தொடர்பான விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து 15 பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் 12:05 மணிக்கு வெனிசுலா எல்லைக்கரையில் ஒகானா நகரில் தரையிறங்க திட்டமிட்ட விமானத்துடனான தொடர்பு 11 நிமிடங்களுக்கு முன்னர் துண்டிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃபிஷ் கிராஃப்ட் 1900 இரட்டை இன்ஜின் ட்ரோப்ராட் கொண்ட இந்த விமானம் 13 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்களுடன் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானத்தில் அந்த நாட்டு அரசியல்வாதியான டயோஜெனஸ் குயின்ட்ரோ மற்றும் அவரின் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள அந்த நாட்டு தேர்தலில் அவர் போட்டியிட தயாராக இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டியோஜெனரல் குயின்ட்ரோ தன்னுடைய பிராந்தியத்துக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு தலைவராக இருந்தார் என்றும் சேவைக்கான உறுதியான அழைப்பு மற்றும் பொது பொறுப்பின் ஆழமான உணர்வுடன் இருந்தார் என்று கொலம்பியா ஜூ கட்சி கூறியுள்ளது. மீட்புக் குழுவினர் விமானம் விழுந்த இடத்துக்கு மிக விரைவாக சென்ற போதிலும் விபத்தில் சிக்கியவரும் உயிர் தப்பவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடுவீதியில் பொதுமகனை தாக்கிய முன்னாள் அமைச்சர் தாக்கிய மாநகர சபை உறுப்பினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் செய்த செயல். இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் எங்களை பார்க்க வந்ததில்லை. அனுரவை கண்டு நெகிழ்ச்சியடைந்த தாய். தென்னிலங்கையில் அடுத்த நிகழ்ச்சி சம்பவம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கொலை செய்ய முயற்சி. மல்லாகம் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு வெளியானது புதிய அறிவிப்பு. ஜனவரியில் சுற்றுலா அலை 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் நாட்டுக்கு வருகை. நிலை நிற்கும் தேசிய வருமானம். வாகன இறக்குமதியில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். ஒதுக்கப்படுகின்றது பாரிய தொகை. அரச தரப்பிலிருந்து கசிந்த தகவல். யுத்த காலத்தில் மூடப்பட்ட வீதிகள் திறந்து வைக்க நடவடிக்கை. மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட முதல் படி. நடுவானில் கலன்று விழுந்த விமான சக்கரம். உள்ளிருந்தபடி அலறிய மக்கள். பயணிகள் விமானத்தில் திக் திக் நிமிடங்கள். விழுந்து நொறுங்கிய விமானம். அரசியல்வாதி உள்ளிட்ட 15 பேர் பலி. நேற்றைய இந்திய விமான விபத்தை அடுத்து அடுத்த பெரும் சோகம்.